இந்த 17ஆம் நாள் சண்டை ஏன் முடியாது என்ன காரணம் என்று சொல்கிறாய் என்று கேட்கிறாயா? அர்ஜுனா, இந்த 17ஆம் நாள் சண்டை என்ன ஆகாதுன்னு சொல்ல காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க. எதனால இப்படி சொல்றது தெரியுமா அர்ஜுனா? இன்றைய நாள் சண்டைக்காக வேண்டி அந்த துரியோதனன் பக்கம் யார் சேனாதிபதி மூண்டு வருகிறார் தெரியுமா அர்ஜுனா? பேர் பட்ட அந்த சேனாதிபதி மூண்டு வரக்கூடியவன் எவன் தெரியுமா? அவன் படை முகவரனான கலையெடுத்து அவன் அமர்கனோட அவனாயும் பண்ணே அவன் பணிபுரா வாழனா இன்று வாழனா இந்த 17ஆம் நாள் சண்டையிலே குரியன் பக்கம் யார் சேனாதிபட்டம் கொண்டு வருகிறார்? அங்கு தேசத்தை ஆளக்கூடிய அதிபல கர்ண மகாராஜனே வருகிறான் சேனாதிபட்டம் கொண்டு. அவன் பாம்பு கணையெழுத்து படைமுக வருகிறான். அறவ கணையெழுத்து இந்த அமர்கலம் வருகிறான். அந்த பாம்பு கணையை பார்த்துதான் எனக்கு பயமா இருக்கிறது. தங்களுக்கு பயமா? மாமா, என்ன மாமா இது வேடிக்கையாக இருக்கிறது. நான் என்ன அறியாத சிறு குழந்தையா என்ன பல வருட காலமாக திருப்பார் கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்ட தாங்கள் இந்த அன்பினாத்தான் கொண்டு வரக்கூடிய பாம்பை பார்த்து தாங்கள் பயப்படுவதா? நீ சொல்றப்பா, அவன் கொண்டு வர கணைய பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. அருகில் நான் இருக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் துணை இருக்கின்றோம் சுவாமி. இந்த அகில உலகமே தங்களுக்கு வணக்கம். ஆயனாயே நீ இரவ கணைக்கு பயப்படலாமான்னு கேக்குற. நான் இருக்கிறேன், எல்லாம் பாத்துக்கிறேங்கிற. நீ இருக்கும்போது எனக்கு என்ன? கவசம் போக காத்தீர்கள். உங்களை காப்பது என் பொறுப்பு மாமா. வருவது வரட்டுமா? மாமனாகிய ஜெல்லி பூபதி காணோம். மாமா ஜெல்லி பூபதி இன்று உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதனால் என்னை வரவழைத்தாய்? மாமா மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஜல்லியனை வரவழைத்தாயே என்ன நோக்கம் என்று எதற்காக அழைத்தேன்?
இன்றைய நாள் யுத்தம் 17ஆம் நாள் சண்டை என் அண்ணனா கர்ண மகாராஜனுக்கு என்று நான் சேனாதி வட்டம் கொடுத்து விட்டேன். என் மாமன் டெல்லி பூபதி இவர்தான் சல்லி அடிக்கிறாளா? மச்சி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சல்லிய மன்னன் நீங்க தானே அது? அதனால அண்ணன் குருச்சேத்திரம் போகிறார் சண்டைக்கு. இருங்க, ஒரு மகாபாரதம் வருது இன்னைக்கு வாங்கிட்டு என்னது வாங்கிட்டு போற காசை போற வழியிலே போட்டு அனாதியா போகணும் சாமி. பாபாடி நீ தூங்கி போயிட்டு அவர் தடுப்பார் மருமகனே. அதனால என்ன சொல்கிறாய்? என் அண்ணன் கர்ண மகாராஜன் போறார் குருச்சேத்திரம். கர்ணனுக்கு இன்று சேனாதிபதி பட்டத்தை கட்டி இன்று சண்டைக்காக கர்ணன் செல்கிறானா? அவருக்கு நீ ரதம் செலுத்த வேண்டும். மரணாபகம் இவரு கூப்பிட்டு வந்தா மரணாபகத்துல இடுப்பட்டி கூட கட்டாத மருமகனே, கர்ணனுக்கு நான் ரதம் செலுத்த போக வேண்டும். கேடு கட்ட அனாதி பின்னா ஆத்தல வந்தவன் ஜாதி குலம் தெரியாதவனுக்கு மருமகனே, அப்படி சொல்லலாமா? உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா? அவனுக்கு நான் ரதசாரதியா போக மாட்டேன். ஆமா, தாங்களுக்கென்று இன்று ஒரு நாள் உதவி செய்யுங்கள். நாங்கள் போனால் மட்டும்தான் அந்த பாண்டவரை கொல்ல முடியும், பாராளுமன்றத்தை நான் ஆள முடியும். இவ்வளவுதான் மலை போல நம்பி வந்திருக்கின்றேன். ஒரு நாள் போய் வாருங்கள் மாமா. இல்லையா? போயதாக வேண்டுமா? அந்த கர்ணனுக்கு நான் ரதசாரதியா போக வேண்டுமா? என்ன செய்வது? தாங்களே இப்படி யோசிக்கலாமா? அன்று பசி என்று வந்தவருக்கு நான் பசி ஆத்தவில்லையா? அன்று உங்களுக்கு நான் உதவி செய்யவில்லையா? அதற்காவது என்று எனக்காக போங்கள் மாமா. மருமகனே, கவலைப்படாதே. உன்னுடைய சொல்லுக்கு இணங்கி அந்த ஜாதி குலம் தெரியாத அந்த கர்ணனுக்கு நான் ரதசாரதியா போகிறேன். கவலைப்படாதே. உண்ட வீட்டுக்கு நண்டகம் செய்யக்கூடாது. பசி என்று கேட்டவுடனே எனக்கு அமுது படித்தாய். கவலைப்படாதே. நீ சொன்னங்கிற ஒரே காரணத்தினால அந்த தேரோட்டி மைந்தனுக்கு நான் ரதசாரதியா போகிறேன். கவலைப்படாதே. இது அண்ணா அண்ணன் அழைத்து வருகிறேன்.